என் அன்பான சகோதர சகோதரிகள், நன்மைக்கு சாதகமாக படைத்த இந்த உலகத்திலே இந்த பூமி சீர்கேடாகி மனுஷன் தெய்வீக நிலைமையை இழந்து மனுஷீக நிலைமைக்கு வந்து தேவ அன்பை விட்டு விட்டான். அப்பொழுது அநீதி, அக்கிரமம், அநியாயம், அபத்தம் பூமியை சூழ்ந்திருந்தது. இனிமேல் இவனை வைத்தால் இந்த மனிதன் தெய்வத்தையே நிந்தித்து அழிக்கும் நிலைமைக்கு வருகிற மனோபாவத்தில் இருக்கிறதை கண்ட கடவுள் அவனை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அப்படி அழிக்க முற்பட்டார். குறிப்பாக பாச பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் பலவிதமான பாசைகளை பேசுகிறார். இந்த பாசை நிமித்தமாக பல ஆயிரக்கணக்கான பேர் செத்திருக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 5, 6, 7வது வசனத்தில் ஒரே பாஷையா இருந்த பூமியில் தேவன் பல பாசைகளை சொல்லிதான் இத்தனை பாசை. 9வது அதிகாரம் 1, 2 வசனத்தில் 8வது அதிகாரத்தின் பிற்பகுதியிலே ஆதியாகமத்தில் அவர் ஜாதிகளை பிரிச்சிருக்கிறார். மந்தை மேய்ப்பர்கள், விவசாயிகள், கிணறக்காரர்கள், இதில் ஜாதி பிரிகள். இன்னைக்கு ஜாதியின் மூலமாக ஜனங்களை அடித்துக் கொண்டு சாகிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தேவனால் உண்டாக்கப்பட்டு மனுஷன் திசை திருப்பப்பட்டிருக்கிறான். இதன் எல்லாம் ஒற்றுமையாய் இருந்தால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கோஷத்தை அவரால் தாங்க முடியாது. சீனையார் பள்ளத்தாக்கிலே அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், எங்கே கடவுள் என்று செங்கல் அறுத்து தீர்த்து அந்த கட்டடத்தை கட்டினார்கள். இப்படியே இந்த அழிவு கடவுளிடமிருந்து புறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆதியாகமத்தில் இந்த முழு ஜனத்தையும் 40 நாள் வெள்ளத்திலே அழித்து இந்த ஜலப்பிரவாகத்தின் மூலமாக பூமியை மூட அவர் நினைத்த பொழுது நோவாவை கூப்பிடுகிறார். நோவா ஒரு பரிசுத்தமான மனுஷனாக அவர் கண்களிலே காணப்படுகிறார். அவனை கூப்பிட்டு அவர் சில காரியம் சொல்லுகிறார். நோவா, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். அப்பொழுது நோவா பல பேருக்கு இந்த அழிவை பற்றி சொன்னான். ஒருவரும் கேட்டுக்கொள்ளவில்லை. இதே போல் இன்றைக்கு கூட இப்படியான தொலைக்காட்சிகளிலே பல சூழ்நிலைகளிலே கடவுளுடைய அழிவை பற்றி சொல்லப்படுகிறது. யாரும் அதை காதுக்குள்ளே அதிகமாக வாங்கிக் கொள்கிறதில்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண வீடியோ நிகழ்ச்சியாக நிறுத்திவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது என்கிறதை மனுஷன் கேட்காமல் இருக்கிறான். இப்படி நோவாவின் காவலத்திலும் கேட்காமல் இருந்தார். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், கெப்பேர் மரத்தை வெட்டி அதிலே கீழ் பூசி நான் சொல்லுகிறபடி ஒரு பேலையை செய்ய என்றார். என் அன்பு சகோதரர்களே, கெப்பேர் மரம் என்றால் இன்றைக்கு அதை நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த அவருடைய வசனம், சத்தியம். இந்த வேதத்திலே சத்தியம் எழுதி இருக்கு.